அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு சார்பாக கலைமாமணி விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமை மிக்கவர்களுக்கு இந்த விருதை அறிவிச்சிருக்காங்க. நம்ம குறிப்பிட்டு ஒரு நபரை பற்றி மட்டும் நம்ம பேசணும். இந்த KKC பாலு அவர்களுக்கும் கலைமாமணி விருதை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. இந்த KKC பாலு என்கிற நபர் யார், எதன் அடிப்படையில இவருக்கு தமிழ்நாடு சார்பாக கலைமாமணி விருதை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பேசணும். நல்லா இருக்கும். வள்ளி கும்மி அப்படி என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். தமிழ்நாடு முழுவதும் அது ஃபேமஸா போன ஒரு நிகழ்ச்சி. எதன் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி ஃபேமஸா போச்சுன்னா, சாதி வன்மத்தை தூண்டிவிடும் விதமாக அந்த வள்ளி கும்மியில இருந்துச்சு. அதனாலதான் அந்த நிகழ்ச்சி மிகவும் பிரபலமானது தமிழ்நாடு முழுவதும். இந்த KKC பாலு யார்? கொங்கு பகுதியில குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம், கவுண்டர் சமூகத்தில் உள்ள பெண்களை வள்ளி கும்மி என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வரவழைத்து அந்த பெண்களிடம் சத்தியம் வாங்குறது. என்ன சத்தியம்? அதாவது நம்ம சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை தவிர, ஆண்களை தவிர வேறு எந்த சமூகத்தில் உள்ள ஆண்களையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், காதலிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சியே. அந்த நிகழ்ச்சி எப்படி ஒருங்கிணைச்சிருக்காங்கன்னா, நமது கலாச்சாரம், நமது பண்பாட்டை காப்பதற்கு, நம்மளுடைய பாரம்பரியத்தை மீண்டும் பறைசாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறாங்க. அதன் மூலமா ஏகப்பட்ட பெண்கள், குறிப்பிட்டு அந்த கவுண்டர் சமூகத்தை சார்ந்த பெண்களை மட்டுமே அழைச்சிருக்காங்க, வேற எந்த சமூகமும் கிடையாது. அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாரு இந்த KKC பாலு என்ற நபர். அவ்வளவும் சாதி வன்மத்தோடு தான் அந்த பெண்கள்கிட்ட அணுகலாம். எப்படி அணுகிறான்னா, நீங்க வேற சமூகத்தை சார்ந்த ஆண்களை நீங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, காதலிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த இளம் பெண்களிடம், அந்த பெண் குழந்தைகளிடம் அவ்வளவு பெரிய ஒரு வன்மத்தை தூவி விட்டுருக்கான். இது போன்ற நபருக்கு தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது கொடுத்து அந்த சாதி வெறியனை கௌரவிக்கிறாங்க. இது எப்படி தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்தார்கள் இந்த பாலு என்ற நபரை? சமூகத்தில் சாதியையும் மதத்தையும் கடந்து பல்வேறு சமூகத்தை சார்ந்த சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த களத்துல நிக்கிறாங்க. அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, அவர்களுக்கு கிடைக்காத ஒரு விருது இந்த சாதி வெறியனை எப்படி தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்தது? இது நமக்குலாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த திராவிட மாடல் அரசு எப்படி சாதி வெறியர்களை தேர்ந்தெடுத்து இந்த விருது அறிவிக்கிறாங்க? நாம கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, இது தமிழ்நாடு அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது போன்ற சாதி வெறியனுக்கு நீங்கள் விருது கொடுத்தால் நாளை ஆணவ கொலை செய்பவர்களுக்கும் நீங்க விருது கொடுக்க நேரிடும், கூலிப்படையை ஏவி விட்டு கொலை செய்பவர்களுக்கும் நீங்கள் விருது கொடுக்க நேரிடுமா அப்படின்ற கேள்வி நம்ம முன்வைக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு. இது ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு செயல் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா தமிழ்நாடு அரசு மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு கலைமாமணி விருது எல்லா துறைகளும் சார்ந்த ஆளுமை மிக்கவர்களுக்கு நம்ம விருது கொடுக்கறது இது பண்ணல. ஆனால் இது போன்ற நபர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நம்மளோட கேள்வி. பல சமூக செயற்பாட்டாளர்கள் கண்டிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகி வன்னியரசு அவர்கள் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. உடனே திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்து இது போன்ற சாதி வெறியர்களுக்கு நீங்கள் விருது கொடுத்தால் அது அவர்களுக்கு ஊக்கப்படுத்துமே தவிர அதை அவர்கள் எந்த வகையிலும் அவரை சாதி அடிப்படையில, மத அடிப்படையில நம்ம யாரையும் அணிதிரட்ட கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு ஆளாகாது. அவங்க மேலும் மேலும் இந்த சாதி வன்மத்தை தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் நடத்துவாங்களே தவிர சமூகம் சார்ந்து அனைவரும் தமிழர்கள், அனைவரும் மனிதர்கள், நம் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டுல எங்குமே எடுபடாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும். இது ஏன் நம்ம இவ்வளவு பேசுறோம்னா, திமுக அரசு திராவிட மாடல் அரசு தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கி கொண்டு நடந்து கொண்டிருக்கிற ஒரு அரசு அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம ஆதங்கத்தை நம்ம சொல்றோம். இது போன்ற சாதி வெறியர்கள் நம்ம ஒருபோதும் தமிழ்நாடு அரசு விருதுகள் கொடுத்து கௌரவிக்கவும் கூடாது. இது போன்ற நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி சாதி வன்மத்தையும் சாதி கலவரத்தையும் தூண்டும் விதமாக பெண்களிடம் பேசும் நபர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைக்க வேண்டும். இதுதான் ஒரு திராவிட மாடல் அரசு செய்ய முடியுமே தவிர இவர்களை போன்ற நபர்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்க கூடாது
நம்மளோட கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாடு அரசு இந்த பாலு என்ற, அதாவது சாதி வெறி பிடித்த பாலு என்ற நபருக்கு கலைமாமணி விருதை கொடுப்பதை மறுபரிசீலனை செய்து அவருக்கு வழங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாக இருக்கிறது. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.